படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துக்கலாம். விஜய் ஆண்டனி எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கு யார் யார்கிட்ட டீல் பேசுகிறாரு, அந்த விஷயத்த சால்வ் பண்ணுறாரு. அது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு உடனே அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. அதனால் திங்க் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இந்த படத்தில் சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவர் யூடியூப் சேனலில் 2 பேரோடு பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சீன் காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் வர டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே டேக்ஸ்னால எவ்வளோ பாதிப்படைகிறாங்கன்னு டைலாக் மூலிமா சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் அருண் பிரபு இதுக்கு முன்னாடி அருவி வாழ் இந்த மூவியை எடுத்திருக்காரு. டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கக்கூடிய டைரக்டர். இந்த மூவி பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போன டைரக்டர். செகண்ட் ஹாஃபில் ஹீரோ வில்லனை பழி வாங்குற கதையாக தான் எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னே சொல்லலாம். 90s அண்ட் இயர்லி 2000s சங்கர் மூவியில் பீப்புள் பர்செப்ஷனில் சொசைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் விஜய் ஆண்டனி தான். பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. மாறாதோன்னு ஒரு மெலடி சாங் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபர் ஷெல்லி இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் ரேமான் டெரிக், அதுக்கப்புறம் கிராஸ்டா டென்ஸும், இவங்க 3 பேரும் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கிரெடிட் இவங்களுக்கு கொடுக்கலாம்.